மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து தொடர்ச்சியான கற்றலை உறுதி செய்யும் நோக்கில் நர்சரி முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒருங்கிணைந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்தி அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்வதாக அரசு அறிவித்துள்ளது. கல்வி முறையில் ஒரு பெரிய மாற்றமாக அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ய தெலுங்கானா அரசு முடிவு செய்துள்ளது. இந்த அறிவிப்பு மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. மாணவர்கள் மீதான கல்வி அழுத்தத்தை குறைத்து அவர்களின் கற்றல் பயணத்தை எளிதாக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். தற்போதைய கல்வி முறைக்கு பதிலாக நர்சரி முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த கல்வி கட்டமைப்பை அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய கொள்கையின் கீழ் மாணவர்கள் இனி 10ஆம் வகுப்பு மட்டத்தில் அதிக அழுத்தமுள்ள பொதுத் தேர்வை எதிர்கொள்ள மாட்டார்கள். தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் ஒட்டுமொத்த கல்வி மேம்பாட்டில் கவனம் செலுத்தப்படும். இதன் மூலம் மாணவர்கள் தங்கள் கல்வியின் ஒரு முக்கியமான கட்டத்தில் சுமையாக உணராமல் இருப்பது உறுதி செய்யப்படும். பள்ளி மற்றும் இடைநிலை கல்விக்கு இடையில் மாணவர்கள் தங்கள் படிப்பை தடையின்றி தொடர இந்த மாற்றம் உதவும் என்று அரசு நம்புகிறது. முழு பள்ளி கல்வி முறையையும் ஒரே கட்டமைப்பிற்குள் கொண்டு வருவதன் மூலம் மேம்பட்ட நிலைத்தன்மையையும் சிறந்த கற்றல் விளைவுகளையும் அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். தெலுங்கானாவில் கல்வித்துறையை வலுப்படுத்தும் ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவும் இந்த முடிவு அமைந்துள்ளது. இந்த சீர்திருத்தங்களுடன் மாணவர்களுக்கான ஆதரவு மற்றும் பள்ளி அளவிலான முன்னெடுப்புகள் உள்ளிட்ட சமீபத்திய நிதிநிலை அறிக்கை நடவடிக்கைகள் மூலம் நலன் மற்றும் மேம்பாட்டிற்கான தனது அர்ப்பணிப்பை அரசு எடுத்து காட்டியுள்ளது. இந்த அறிவிப்பு தெலுங்கானா கல்விக் கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையாகும். இது நீண்டகால வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்ட மாணவர்களுக்கு மிகவும் உகந்த மற்றும் முற்போக்கான கல்வி முறையை நோக்கிய ஒரு நகர்வை குறிக்கிறது.